வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி கிங்ஃபிஷ் கறி. இந்த கறி பண்றதுக்கு முன்னாடி கிங்ஃபிஷ்ல எதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? கிங்ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா அதிகமான அளவு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், புரோட்டீன், விட்டமின் B12, செலினியம், சோடியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பிரெயினோட ஹெல்த், ஹார்ட்டோட ஹெல்த், போனோட ஹெல்த் எல்லாம் மெயின்டைன் பண்றது மட்டும் இல்லாம இம்யூன் சிஸ்டத்தையும் பூஸ்ட் பண்ணுது. இப்போ அந்த கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபிஷ் கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபிஷ், tomato, onion, cumin seed, mustard seed, ginger garlic, red chilli, fenugreek, salt, ajwain, fish masala powder, turmeric powder, tamarind, coconut oil. ஃபர்ஸ்ட் நாம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிடலாம். பேன் சூடானதுமே கோகனட் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுமே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடிச்சதுமே காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிடலாம். கூடவே ஓமம், வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த டைம்ல நம்ம துருவி வச்சிருக்க இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த டைம்ல வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கல் உப்பை இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்குறதுமே இந்த அளவு மீன் மசாலா பொடி, கொஞ்சமா மஞ்சள் பொடி எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கலந்து இப்போ 2 தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகணும். மூடி போட்டு தக்காளி வெந்துடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. பாருங்க, சூப்பரா வெந்துடுச்சு, நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த டைம்ல மீன் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். இது வஞ்சரம் மீன். நல்லா மீன்ல இந்த மசாலாஸ் படுற மாதிரி கலந்து விடலாம். இந்த டக்குன்னு உடையாது. முள் இருக்கிற மீனை இந்த மாதிரி பண்ண முடியாது. வஞ்சரம் மீனானதுனால இந்த மாதிரி பண்ணலாம். ஃபைனலா புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இனி ரொம்ப அந்த கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொதிக்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி இருந்து வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்கட்டும். குழம்பு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. பார்க்கலாம், ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரா நம்மளோட கறி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ரைஸ் கூட சர்வ் பண்ணிடலாம்.